You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தேவ வார்த்தைகளை சொல்ல தேவன் நடத்துகிற பாதைகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் உங்களுக்கு சாட்சி நிறைந்த வாழ்க்கை என்ற தலைப்பின் அடிப்படையில் தொடர்ச்சியாக தேவ வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டு வருகிறேன். 4 செய்தி உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கி நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இப்படி சாட்சியாக இருந்தாங்க, இருக்க முடியும். ஆண்டவரை நேசித்தால், ரட்சிப்பை உணர்ந்தால், பாடுபட்ட இயேசுவை சிந்தித்தால், பரலோகத்திற்கு வழிகாட்டின ஆண்டவரை உணர்ந்தால், நரகம் வேண்டாம் என்று யோசிக்க ஆரம்பித்தால், வாழ்ந்த பாவ வாழ்க்கை போதும் என்று சிந்திக்க ஆரம்பித்தால், ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நான் இருக்கணும் என்கிற அளவுக்கு ஒப்பு கொடுக்க முடியும். அப்போஸ்தலர் 1:8 வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. கவனிக்கிறீங்களா? நான் கொடுத்த ஒவ்வொரு செய்தியிலும் பரிசுத்த ஆவியானவர் சாட்சி நிறைந்த வாழ்க்கை. காலேபை குறித்து பார்த்தோம், தேவ ஆவி. தானியேலை குறித்து பார்த்தோம், தாவீதை குறித்து பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசுவை குறித்து பார்த்தோம். எல்லாரும் தேவ ஆவிக்குள்ளே இருந்தவர்கள். அப்போது நாம் சாட்சியாக இருக்கணும்னா, சாட்சிகளாய் வாழ வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது வேதாகமத்தில் சொல்லியிருக்கு. இதை காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும், வசனம் படித்தா போதும், பக்தி நிறைந்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்தால் போதும், வாஞ்சையோடு என்னை நிரப்புங்க ஆண்டவரேன்னு கேட்டால் போதும், அவர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் ஒரு பலன் கிடைக்கும். அவருக்காக வாழ, அவருக்கு மகிமையாய் இருக்க, அவருக்கு சாட்சிகளாய் இருக்க முடியும். அப்படி ஆவியானவர் வந்த பிறகு எங்கெங்கே சாட்சியாக இருக்கணுமா? எருசலேமிலே, யூதேயாவிலே, சமாரியாவிலே, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இது எருசலேமில் நடந்த சம்பவம். ஆண்டவர் இயேசு எருசலேமில் இருக்கிறார். அங்கே தான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் இருக்கிற அதே இஸ்ரேல் நாடு தான். என் ஆண்டவர் சரித்திர நாயகர். எங்கேயோ பிறந்தவரை தூக்கிட்டு வந்து அங்கே வைக்கல. பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த இன்னைக்கும் சரித்திர சம்பந்தமான தெய்வம் அவர். அதை யாரும் மாற்ற முடியாது. அப்போ அவர் தான் சொன்னார், ஆவியானவர் வரும்போது பலனடைந்து எனக்கு சாட்சியாக இருப்பீங்க. எங்கெங்க? எருசலேமில். சொந்த இடத்துல சாட்சியாக இருக்கணும், சொந்த வீட்டில் சாட்சியாக இருக்கணும். ஒரு ஊழியரோ ஒரு தேவ ஜனங்களோ சொந்த வீட்டில் தன் சொந்த ஜனங்களால், தன் உடன் பிறப்புகளால், தன் அண்ணன் தம்பியால், தன் அக்கா தங்கச்சால், தன் இரத்த சம்பந்தமான உறவுகள் மத்தியில் ஒரு சாட்சி. என்ன சாட்சி? முன்னாடி இப்படி இருந்தாங்க, ஆனால் இப்போ இப்படி இல்லை, இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்தாங்க, இன்றைக்கி நல்லா கர்த்தருக்காக வாழுறாங்க, பாவத்தை விட்டுட்டாங்க, தீமையை விட்டுட்டாங்க, தீய வழிகளை விட்டுட்டாங்க, ஒரு நல்ல வாழ்க்கை வாழுறாங்க. சாட்சி. அப்புறம் அதன் பிறகு யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே யூதேயாவில், எருசலேமிலும், யூதேயாவிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தம் அவரை பின்பற்றின சீஷர்கள் சாட்சிகளாய் இருந்தார்கள். லூக்கா சுவிசேஷம்
24 அதிகாரம் 47. அன்றியும் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அப்போது மனந்திரும்புதல், பாவ மன்னிப்பு எல்லாம் எருசலேம் தொடங்கி எல்லா தேசத்துக்கும் அவருடைய நாமத்தில் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இதற்கு நீங்கள் தான் சாட்சி. நீங்கள் தான் போயிட்டு அதையெல்லாம் சொல்லணும். பிதா வாக்கு பண்ணினார். அப்புறம் நீங்கள் அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் போயிட்டு செய்ய முடியும் என்பதாக ஆண்டவர் சொல்கிறத பார்க்க முடியும். யோவான் 15 அதிகாரத்தின் 27 பாருங்கள். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆண்டவர் இயேசு ஊழியத்துக்கு வந்த நாள் முதல் ஊழியத்திற்கென்று அழைத்தார் 12 பேரை. இன்னும் மற்றவர்களும் ஏராளமானவர்கள். அதில் குறிப்பாக யோவான் எழுதும்போது சொல்கிறாரு, நீங்களும் ஆதி முதல், நான் வந்த நாள் முதல் என் கூடவே இருந்தீங்க, என்னை பின்பற்றினீங்க. அதனால் எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆண்டவருடைய நம்பிக்கை பாருங்கள், நாம் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். இதற்கு முன்பு வாழ்க்கை எப்படியோ இருந்தது, ஆனால் இப்போது சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தல நடபடிகள் 2 அதிகாரத்தின் 32 பாருங்கள். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். சாட்சி சொல்கிறாங்க பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு நீங்கள் அக்கிரமக்காரருடைய கையில் ஒப்பு கொடுத்தீங்க, சிலுவையில் ஆணி அடித்து கொலை செஞ்சீங்க. பிதாவாகிய தேவன் அவரை எழுப்பினார். சங்கீதத்தில் சொல்லப்பட்டதின்படி அவருடைய ஆத்துமா அழிவை காணலை. மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று அவர் வாக்கு கொடுத்தார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமான இதை பொழிந்தருளினார் என்பதாக பேதுரு சாட்சியாய் சொன்னார். அப்போ நாம் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். நாம் பாவத்தில் இருந்தோம், ஆண்டவரை அறியாமல் இருந்தோம், ஆண்டவரை அறிந்தோம், சத்தியம் சொல்லப்பட்டது. இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். என்ன சோதனை வந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் யாருக்கு சாட்சியாக இருக்கணும்? என் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கணும். அவர் தேவாதி தேவன். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் மேலே போயிருக்கிறார், பரலோகத்திலே ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். ஆயத்தம் பண்ணின பின்பு வருவார். யாரெல்லாம் அவருக்காக சாட்சிகளாக இருந்து சாட்சி சொல்லி சாட்சிகளாக இருக்கிறார்களோ அவர்களை அழைத்து செல்ல வரப்போகிறார். அவருடைய வருகை ரொம்ப சீக்கிரம். அவர் சத்தம் கேட்டு அவரிடத்தில் செல்லுவதற்கு ஆயத்தப்படுங்கள், சாட்சியாய் இருங்கள். ஏளனமாய் நினைக்க வேண்டாம், கவலையீனமாய் நினைக்க வேண்டாம். சாட்சியுள்ள வாழ்க்கை முக்கியம். தெரிந்து தெரியாமல் சாட்சியாக அற்றுப்போய் இருக்கலாம். உணருவோம், அழுவோம், புலம்புவோம், அவர் பாதத்தில் விழுவோம். எனக்கு அந்த சாட்சி நிறைந்த வாழ்க்கையை தாருங்க ஆண்டவரே, ஆவியானுடைய பலன் எனக்கு தேவை என்று பலத்தோடு செல்லுவோம். தேவன் உங்களை அப்படியே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.